இன்னைக்கு அவங்க புதுசா ஒரு பாட்டு பண்ணாங்க. ஏன்னா நமக்கு அத்திவரதர் வந்திருக்கிறதுனால நானே சஜஸ்ட் கூட பண்ணேன். இந்த அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தான்ற பாட்டு பாடுங்க, கச்சிதனில் அருள் கொடுக்கும் பெருமாள் வந்து பாடிட்டே ஆகணும். அந்த பாட்டு இன்னைக்கு பண்ணாங்க. அண்ட் அதில் ஒரு வரி வந்தது, கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தான்னு வந்தது. நீங்க ஏதோ கேட்டுன்னு இருக்கீங்க தவிர you may not know the flashback or the history behind that. காஞ்சிபுரத்தில் கண்ணு கொடுக்கிற பெருமாள் வந்திருக்காரு கும்பிடலாம் அப்படின்னு மீனிங். அது you would not have understood the meaning or significance behind those verses. அதான் சொல்றேன், சொல்லியும் பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்வார்னா உங்களுக்கு புரியணும் என்ன கண்டெக்ஸ்ட்லன்னு. இங்க எந்த பாட்டு பாடுறாங்களோ அந்த பாட்டுக்கு பின்னால ஒரு புராணிக் ஹிஸ்டரி இருக்கு, ஒரு ஹாப்பனிங் இருக்கு, டிவைன். அதை நினைச்சுக்கிட்டு நீங்க உட்கார்ந்துருந்தாவே உருப்பிட்டுருவீங்க. இன்ஸ்டெட் ஆஃப் வேக்லி சிட்டிங் அண்ட் மூக்கு நோண்டிஃபைங், காது குத்திஃபைங், you should put your mind and heart into those happenings. என்ன நடந்தது அந்த சீனுக்கு உங்க மைண்டை நீங்க கொண்டு போனீங்கன்னா இன்னும் ஒரு ஸ்டெப் உங்களால ப்ரோக்ரஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார்னா என்ன அர்த்தம்? வரதராஜர் கோயிலில் தான் முதல்ல தீர்த்த கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார் ராமானுஜர். அது பெரிய கதை, அதுக்கெல்லாம் நான் போலப்ப. அதுக்கப்புறம் அவர் ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார். அவருடைய குரு தூய யமுனை துறைவன் இருந்தார், அதனால அங்கே வந்தார். தூய யமுனை துறை போய் சேரத்துக்குள்ள மண்டையை போட்டார். யாராக இருந்தாலும் மண்டையை போட்டு தானே ஆகணும். இவரே அங்கே போனார். அண்டு அந்த காலத்தில் ஒரு சோழராஜன் இருந்தான். அவன் யாரெல்லாம் சைவ சமயத்தை தழுவலியோ அவங்களெல்லாம் நெருப்பு ஈட்டி வச்சு கண்ணை குத்திப்பிடுவான். அவன் ராமானுஜரை கூப்பிட்டு விடுறான். ஏன்னா ராமானுஜர் அக்செப்ட் பண்ணிட்டா அவருக்கு பின்னால் இருக்கிற ஆயிரக்கணக்கானவர் கூட அந்த அரசனுடைய தத்துவத்துக்கு மாறிடுவாங்கங்கிறதுனால ராமானுஜர்கிட்ட ஒரு பெரிய நல்ல சிஷ்யர் இருந்தார். அவர் பேர் கூரத்தாழ்வான். காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கூரம் என்கிற ஊரில் இருந்தார். பெரிய கோட்டீஸ்வரர். அவர் தன் வீட்டு கதவை சாத்தக்கூடாதுன்னு சொன்னார். காஞ்சி வரதராஜர் கோயில் கதவு எப்போ சாத்துறாங்களோ அந்த சத்தம் கேட்டாதான் நம்ம வீட்டு கதவு சாத்தணும். ஏன்னா வரதராஜர் நம்ம வீட்டுக்கு எப்போ வேணா வருவார் அப்படிங்கிற மாதிரி காத்து கொண்டிருந்த ஒரு பண்பாளர். ராமானுஜருடைய சித்தாந்தங்களாலே கவரப்பட்ட நிலையில் அவர் வைஃப்கிட்ட சொல்ல, இனிமேல் நமக்கு இதெல்லாம் வேணாம், வா ராமானுஜர்கிட்ட போய் கைங்கரியம் பண்ணலான்னு கிளம்பிட்டாங்க. எங்க கூரத்திலிருந்து காஞ்சிபுரத்துக்கு. அந்த காலத்தில் அதெல்லாம் காடு மூட தான் இருந்தது. ஸோ அவங்க ரெண்டு பேரும் நடந்து வர்றபோது அந்த பொம்பளை இப்படி ரெண்டு பக்கம் பயந்து பார்த்துனே வரலாம். நம்ம தான் எல்லாத்தையும் விட்டு போயிட்டு இருக்கவே, உனக்கு என்ன பயம்னார் அவர் கூரத்தாழ்வான். அவர் சொன்னால், நீங்கள் எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரர், அதனால் நீங்கள் சாப்பிடணுமே ஒரே ஒரு தங்கத்தட்டு சேலைக்குள்ள முடிஞ்சு வச்சு கொண்டு வந்துருக்கேன். அப்போ இன்னுமா உனக்கு இந்த அஜ்ஞானம் இருக்கு? ஒரு ஞானிங்கிறவன் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார். அவனை பொறுத்த மாத்திரம் மண்ணும் ஒண்ணுதான் பொண்ணும் ஒண்ணுதான். இந்த இதில் உனக்கு தங்கத்தட்டு மேலே யாசை வந்து தூக்கி போடு அப்படின்னாராம். ஸோ அந்த அளவுக்கு பெரிய ஆள். அந்த கதைக்கெல்லாம் நான் இப்போ போல. ஸோ கூரத்தாழ்வான் சொல்றாரு, இந்த சோழன் வஞ்சகம் செய்து உங்க கண்ணை பிடுங்கிடுவான், அதனால உங்களுடைய காவி வஸ்திரத்தை எனக்கு கொடுத்துருங்க. என்னோட ஒயிட் ட்ரெஸ்ஸு நீங்க போட்டுண்டு பண்ணாரி அம்மன் கோயில் சத்தியமங்கலம் எல்லாம் போனாக்கா கர்நாடகா வந்துடும். அங்கே அப்போ ஒய்சால ராஜர்கள் இருந்தாங்க. அதனால இந்த சோழராஜ்யம் அதுக்கு பின்னால் கிடையாது, நீங்கள் தப்பிச்சிருங்கன்னு சொல்லி ராமானுஜர் தப்பிச்சு போயிட்டார். இவர் தான் ராமானுஜர் நினச்சிக்கிட்டு அந்த சோழராஜன் பார்க்குற போது இவர் சொல்றாரு, கண்டுபிடிச்சிடறான் இவர் ராமானுஜர் இல்லைன்னு. உன்ன மாதிரி ஒரு மகா பாவியை பார்த்த இந்த கண்ணு எனக்கு எதுக்கு அப்படின்னு அவன் குத்தத்துக்கு முன்னால இவரை ஈட்டி எடுத்து ரெண்டு கண்ணையும் குத்திக்கணும் குருடாயிடுறாரு. இதுதான் கூரத்தாழ்வானுடைய ஸ்டோரி ப்ரெசைஸ். பின்னால அந்த ராஜா இருக்கான் இல்லையா, அவனுடைய அக்கிரமமெல்லாம் கம்மியாயிடுச்சு. அவன் இந்த மாதிரி நிறைய பேரை பண்ண பாவம் அவனுக்கு உடம்பெல்லாம் வியாதி வந்துச்சு. அவன் தான் வந்து கிருமி கண்ட சோழன் சொல்லுவாங்க. கிருமி கண்ட சோழன். he had that type of ailments. இப்போ ராமானுஜர் திருப்பியும் தமிழ்நாட்டுக்கு வந்துடுறாரு. அப்போ ஒரு நாள் சொல்றாரு,
கூரத்தாழ்வானே, என்னாலும் உன் கண்ணு போச்சு, அதை நினச்சா எனக்கு எப்பயுமே மனசில் ஒரு சங்கடம் இருக்கு. ஆனால் நீ காஞ்சிபுரத்துக்கு போய் வரதராஜர்கிட்ட இரு, ப்ரே பண்ணு, நானும் உனக்காக வேண்டிக்கிறேன், உனக்கு வரதராஜர் கண்ணு கொடுப்பார் அப்படின்னு தான் முதல்ல கைங்கரியம் பண்ணின வரதராஜருடைய சந்நிதிக்கு தன்னுடைய சிஷ்யனாகிய கூரத்தாழ்வாரை அனுப்புறார். ராமானுஜனும் வேண்டார், கூரத்தாழ்வார்னு வேண்டாம். அதனால கூரத்தாழ்வானுக்கு கண்ணு கிடைச்சிருக்கு, வரதராஜருடைய அருளால கண்ணு கிடைக்கும். இப்போ வரதராஜர் தரிசனம் கொடுத்து கேட்கிறார், உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு. இவர் சொல்லுகிறாரு, நான் பெற்ற பேரு நல்லூரானும் பெற வேண்டுவனேங்கிறார். நல்லூரான் யார் தெரியுமா? இவர் கண்ணு போறதுக்கு காரணமாக இருந்த கிருமிகண்ட சோழன். எனக்கு கிடைச்ச உன்னுடைய தரிசனம், இந்த வரதராஜ தரிசனம் அந்த சோழனுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு. பெருமாள் கேட்கிறார், உனக்கு என்ன பைத்தியமா, உன் கண்ணு போனதுக்கு அவன் தான் காரணம், நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப, அவனுக்கு போய் நான் தரிசனம் கொடுக்கணும்னு கேட்கிறியே, இது முறையில்லை அப்படிங்கிறார். அப்போ அந்த கூரத்தாழ்வான் சொல்றான், அவன் மாத்திரம் என் கண்ணை புடுங்காம இருந்திருந்தா நான் காஞ்சிபுரம் உனக்கு வரதராஜ ஸ்தவம் பாடி உன் கருணையினாலே எனக்கு திரும்பியும் கண்ணு கிடைக்கிற மாதிரி நடந்திருக்குமா? அதனால அவன் தானே இதுக்கெல்லாம் காரணகர்த்தாவா இருந்தான், அதனால எனக்கு அவனுக்கு முதல்ல கண்ணு கிடைக்கணும் அப்படிங்கிற, அவன் இந்த தரிசனம் கிடைக்கணும்னு சொல்வார். இதான் காஞ்சி தன்னில் கண் கொடுக்கும் மருளாளன் அத்திகிரி அருளாள பெருமாளுடைய ஸ்மால் டீடைல். இன்னொரு நிகழ்ச்சி கூட நடந்தது காஞ்சிபுரத்தில். இங்க திருவொத்தியூர் பக்கத்தில் ஞாயிறு கிராமத்தில் பறவை நாச்சியார்னு வச்சிருந்தான். அவளை ஒரு நாள் திருவொத்தியூர் வடிவுடையம்மன் கோயிலில் பார்க்கிறார் சுந்தரமூர்த்தி நாயனார். அவகிட்ட பூர்வ ஜன்ம ஞாபகம் இருக்கு. ஏன்னா கைலாசத்தில் அவள் பார்வதி கிட்ட சேடியா இருந்தவள். அவளை கல்யாணம் கட்டிக்கிறதுக்காக தான் உலகத்தில் அவர் பிறந்தார். திருவாரூரில் சங்கிலி நாச்சியாரும் திருவொத்தியூரில் பறவை நாச்சியாரும் பிறந்தார்கள், அந்த ரெண்டு பெண்கள். இப்போ அவ சொல்றா, நீ என்னை கல்யாணம் கட்டிக்கிறேன்னு சொல்றதெல்லாம் ஓகே தான், ஆனால் நீ திருப்பியும் முதல் பொண்டாட்டி ஞாபகம் திருவாரூர் போயிட்டா என்ன ஆகும்? அதனால திருவொத்தியூர் எல்லை தாண்ட மாட்டேன், தாண்டா எனக்கு கண்ணு போயிடும், சத்தியம் பண்ணி கொடுன்னா. இவருக்கு வேற வழி இல்லை, ஏன்னா அவளை பூர்வ வாசனை இருக்கு, அதனால கட்டிக்கிட்டு தான் ஆகணும். அப்போ சிவன் கிட்ட போய் சொல்றாரு, இந்த மாதிரி மூலஸ்தானத்தில் வேண்டாம், அந்த மரத்தடியில் சத்தியம் பண்றேன்னு நான் சொல்லுவேன், ஆனால் நீ அப்படி பேச்சப் பண்ணி போய் சொல்றாரு. சாமி அவகனவுல சொல்றாரு, நீ மரத்தடியில சத்தியம் பண்ணி கொடுக்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவர் போய் சத்தியம் பண்ணிட்டாரு, கண்ணு போயிடுது. திருவொத்தியூர்லேருந்து தட்டு தடமாடி, அந்த காலத்தில் என்ன ஜிஎஸ்டி ரோடாக இருந்துச்சு. ஸோ இவன் த்ரூ ஆவடி பட்டாபிராம் வழியில் போனாக்கா அங்கே மாசிலாமணி பூசுரர் கோயிலெல்லாம் இருக்கு, அந்த வழியாக போகிறார் அவர். டோட்டலாக அந்த வழியாக போகிற போது ஒரே முள்ளு புதர்லாம் தட்டு தடமாடி போகிறார். அவருக்கு ஒரே கோவம், தான் போய் சத்தியம் பண்ணதும் தனக்கு கண் போனதும் தான் தான் காரணம்ங்கிறதெல்லாம் மறந்து போச்சு. அங்க இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் இடத்துல போயிட்டு அவர் சொல்றாரு, நீர் ஒளிரா அப்படிங்கிறாரு, நீ இருக்கியா அப்படின்னு. சிவபெருமான் உள்ளிருந்து நக்கலா, யாம் உளோம் நீவீர் போவீர், நான் இருக்க நீ போடா அப்படின்னு. இவர் இன்னும் கடுப்பாகி தட்டு தடுமாறி காஞ்சிபுரத்துக்கு வர்றார். காஞ்சிபுரத்துக்கு அங்க இருக்கக்கூடிய சிவனிடத்துல முறையிடுறார், உனக்கு 3 கண்ணு இருக்கு, எனக்கு 2 கண்ணும் குருடு, பொண்டாட்டி கண்ணு இல்லாத கபோதின்னு என்னை திட்டுறா, அதனால உனக்கு தான் கெட்ட பேர், இதிலெல்லாம் நீரே பழிப்பட்டீர் அப்படின்லாம் சொல்லி போற போது ஒரு கண்ணு அவர் காஞ்சிபுரத்தில் கிடைக்கும். ஏன் காஞ்சிபுரத்தில் 2 பேருக்கும் கண்ணு கிடைச்சது? ஒருத்தன் வைணவத்தில் பெரிய பக்தன், இன்னொன்று சுந்தரமூர்த்தி நாயனார் சைவத்தில் பெரிய ஆழ்வார், பெரிய பக்தன் நாயன்மார். 2 பேருக்கும் ஏன் காஞ்சிபுரத்தில் கண்ணு கிடைச்சதுன்னு யோசனை பண்ணோம். ஆகாச தத்துவத்தில் இருக்கு, நெருப்பு தத்துவம் இருக்கு, வர்ண தத்துவம் இருக்கு, வாயு தத்துவம் இருக்கு. அந்த மாதிரி பிருத்திவி தத்துவம்ங்கிறது மண்ணு சம்பந்தப்பட்டது. ஸோ இந்த 5 பூத ஸ்தலங்களில் மண் சம்பந்தப்பட்ட ஊர் காஞ்சிபுரம். இப்பெல்லாம் நீங்க சயின்ஸ்ல அட்வான்ஸ் ஆயிடுச்சு, மெடிக்கல் சயின்ஸ். ஸோ இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் எல்லாம் பண்றீங்க இல்லையா, ஒரு ஆர்கன் எடுத்து இன்னொரு ஆர்கன் ஒன்று ரிப்பீச்சுன்னா இந்த மாதிரிலாம் பண்றது நம்ம பண்ணுசோம்.
இப்போது நம்ம உடம்புல 5 பொருள் இருக்குது. அதில் நம்ம எலும்பு, தோல், உடம்பு, கண், மூக்கு, ஆல் தீஸ் ஆர்கன்ஸ் தேர் ஆல் மேட் ஆஃப் மண். அதில் செஞ்ச பொம்மை தான் நம்ம. அதுக்கப்புறம் கொஞ்சம் காற்றை உள்ளே ஊதுறாங்க, கொஞ்சம் தண்ணியை உள்ளே விடுறாங்க, கொஞ்சம் ஹீட்டை கொஞ்சம் போடுறாங்க, ஒரு தாட் பண்டில் கொடுக்குறாங்க, நம்ம மனிதனாக உருவெடுக்கிறோம். இப்போது இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் மாதிரி உனக்கு கண்ணு போயிடுச்சு கூரத்தாழ்வானுக்கும் சுந்தரமூர்த்தி நாயனருக்கும். அப்போ கண்ணு எங்கேருந்து எடுத்து வைப்பாங்க? மண்ணில் தானே வைக்கணும். அதுக்கு தான் காஞ்சிபுரத்தில் 2 பேருக்கும் என்னுடைய சொந்த அரிய கண்டுபிடிப்பு. இது வரைக்கும் நோபல் பிரைஸ் எனக்கு கொடுக்கவே இல்லை. That is a place, where the earth is there. பிருத்திவி தத்துவத்தில் இருக்கு, அதனால அங்கே கிடைக்கும். காஞ்சிபுரத்தில் ஒரு தடவை நான் கைலாஸ் போயிட்டு வந்தபோது எனக்கு ஒரு பெரிய வரவேற்பு கொடுத்தாங்க அண்ணா கலையரங்கத்தில். நான் ஒரு 1.5 மணி நேரம் அங்கே ஒரு ஸ்பீச் கொடுத்தேன் காஞ்சிபுரத்தில். ஒரு 1500-2000 பேர் வந்தாங்க. இட் வாஸ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் ஃபங்க்ஷன். அண்டு அதில் நான் பேசினேன், காஞ்சிபுரம் என்பது கண் கொடுத்த ஊர், மண் கொடுத்த ஊர், பண் கொடுத்த ஊர், அந்த மாதிரி வரிசையாக சொல்லி அதுக்கெல்லாம் விளக்கம். அதான் ஸ்பீச். அது தட்ஸ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஸ்பீச்சஸ். ஒரு 1.5 hours இருக்கும். அதில் நான் பண் கொடுத்த ஊர் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொன்னேன். காஞ்சிபுரத்தில் ஒரு புலவன் இருந்தான், அவன் பேர் கணிகண்ணன். அந்த கணிகண்ணனை கூப்பிட்டு காஞ்சிபுரத்து ராஜா என்னை பற்றி பாடுங்கிறார். இவன் சொல்கிறான், நான் சாமியை தான் பாடுவேன், உன்னை பாட மாட்டேன் அப்படின்னு. அப்போ என் நாட்டில் உனக்கு வேலை இல்லை போ அப்படின்னு சொல்லிடுறான். எப்படி தஞ்சாவூரில் சரபோஜி ராஜா தியாகராஜரை கூப்பிட்டு என்னை பற்றி பாடுங்கிறாரு. தியாகராஜர் நான் ராமனை தான் பாடுவேன், உன்னை பாட மாட்டேங்கிறாரு. நிறைய துட்டு கொடுக்குறாங்கிறான் சரபோஜி. நிதிச்சால சுகமாங்கிறார், நீ கொடுக்குற துட்டெல்லாம் எனக்கு இதாக ராமர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி இது ஒரு கேஸ். இப்போ கணிகண்ணன் நாட்டை விட்டு போறான்னு தெரிஞ்ச உடனே அவனுடைய குரு சிவவாக்கியர் என்று திருமலிசை ஆழ்வார் இருக்கிறார் இல்லையா, அவர் கோவம் வருது. நேராக வரதராஜர்கிட்ட போறார். என் சிஷ்யனே காஞ்சிபுரத்தை விட்டு போறான், உனக்கு இங்கே என்ன வேலை? வா, நம்ம 3 பேரும் ஓடி போயிடலாம் இந்த ஊரை விட்டுன்னு சொல்லி கணிகண்ணன் போக்கொழிந்தான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா பயனாக பாய் சுருட்டி வா அப்படின்னு. ஆதிசேஷங்கிற பாய திருப்பி பெருமாள் அக்கல் வச்சுக்கின்னு கணிகண்ணன் போறான், பெருமாள் போறாரு, சிவவாக்கியரும் பின்னால் போறாங்க. அப்போ பச்சை பசும் கொண்டலேன்னு சொல்லுவாங்க. தமிழுக்கு பின்னால் சென்றான் இறைவன். அதனால கணிகண்ணன் போக்கொழிந்தான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா பயனாக பாய் சுருட்டிவான்னா, பச்சை பசுந்தமிழின் பின் சென்ற பைந்தமிழ் கொண்டலே அப்படின்னு பெருமாளை பற்றி பாடுவாங்க. தமிழுக்கு பின்னால் போயிட்டாங்கிற மாதிரி. இப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் காஞ்சிபுரத்தில் நடந்ததெல்லாம் வச்சு தான் அந்த ஸ்பீச் வந்து இட் வாஸ் அ வெரி வெல் ரிசீவ்டு ஸ்பீச். ஸோ இன்னைக்கு பூசா பாட்டின பாட்டில் கண் கொடுத்த ஊர்னா இவ்வளோ மீனிங் இருக்குது. நீங்கள் எதுவும் மைண்டில் வரவே இல்லை, உங்களுக்கு வரணும். வந்தால் தான் நீங்கள் ஸ்பிரிச்சுவலி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போவீங்க.